பொதுவாக வந்து கேளுங்க, நீ கேளுங்க சார். சனிக்கிழமையான தாவேக்கால வந்து ஆள் பிடிக்கின்ற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. இல்லை பொதுவாக வந்து அறிவாலயத்தில் அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. வேறு கட்சியிலேருந்து வந்த ஒரே ஒருவரை அதுக்கு ஒரு பெரிய விழா எடுத்து பெரிய சாதனை சரித்திரம் படைத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆள் பிடிக்கிற வேலை எங்களுக்கு தேவை, அது போன்ற நிலைகள் இல்லை. தமிழக வெற்றி கழகத்துறை தலைவரை நாடி மக்கள் வருகிறார்கள். பல்வேறு இயக்கங்களிலிருந்து வருவது என்றைக்குமே நடைபெறுகிற ஒன்று. திமுக ஆட்சியில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஆட்சி நடைபெறுகிற போது கம்பம் முன்னாள் அன்னைய சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன போய் சேரலையா? ராஜினாமா பண்ணிட்டு போய் அங்கே கட்சியில் சேர்ந்து மறுபடியும் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணீங்களா? இதுக்கு பேர் என்ன? ஒன்று, தேர்தல் வருவதற்கு முன்னாலே பெரும்பான்மை பலன் எங்ககிட்ட இருக்கிற போதே திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைத்து ஒரு ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்தவர்கள் யார்? அதற்கு அவரெல்லாம் பதில் சொல்றேன். இதுவரையிலும் தமிழக வரலாற்றில் அண்ணா திமுகவோடு திமுக இணைந்து ஒரு ஆட்சியை பிடிக்கலான்னு ஒரு சதிவலை பின்னியது இதுதான் முதல் தடவை. அதை முறியடித்த பெருமை தமிழக வெற்றி கழகத்துறை தலைவராக இருக்கிற நம்முடைய இன்றைய முதல்வரை என்றைக்கும் முதலமைச்சராக அரியணையில் அமரக்கூடிய தளபதி ஒருவரால் தான் முடிந்திருக்கிறதே தவிர யாராலும் இல்லை.